ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம கோர்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம ஜாவா பற்றி தான் பேச போகிறோம். ஜாவா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட். இது ஏன் நம்ம வந்துட்டு ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதில் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஹை லெவல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? high level programming and object oriented இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம ஃபீச்சரில் பார்க்கலாம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகேவா? இப்போது ஜாவா எதில் ரன் ஆகுது அப்படின்னா ஜேவிஎம். ஜேவிஎம் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஜேவிஎம் ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜேவிஎம் அப்படின்றது ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் படி நம்ம கோட் எழுதுவோம். அதாவது இங்கிலீஷில் நம்ம கோட் எழுதுவோம். கரெக்டாக? இந்த இங்கிலீஷ் கோடை மிஷின் லெவலில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் இங்கே நம்ம ஜேவிஎம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ இது மிஷின் லெவல் ப்ரோக்ராமிங், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஹை லெவல் ப்ரோக்ராமிங் அப்படின்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் அப்படின்னா எதெல்லாம் ஹியூமனால் படித்து புரிஞ்சிக்க முடியுதோ அதெல்லாம் நம்ம ஹை லெவல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கோட் எழுதுகிறோம். பிரிண்ட் ஹலோ அப்படின்னு எழுதுகிறோன்னா இப்போ நமக்கு புரியுது நம்ம என்ன சொல்கிறோம். பிரிண்ட் ஹலோ அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஓகே, இதுதான் நம்ம ஹை லெவல் ப்ரோக்ராமிங், அதாவது ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜில் இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ், அதை நம்ம ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட எக்ஸாம்பிள் அப்படின்னா நமக்கு நிறைய இருக்குது. C++, ஜாவா, இதெல்லாம் நம்மளோட ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? இப்போது மிஷின் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ். ஓகேவா? மிஷினால் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை மட்டும்தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அதை மட்டும்தான் அதால் மிஷினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம மிஷின் லெவல் லாங்குவேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த ஜேவிஎம் அப்படின்றது. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ஐடிஇ ஆர் ஐடிஎல்இ இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு என்விரான்மெண்ட் தான். இது நம்ம கோடு ரன் பண்ணுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்டில் நம்ம ஒரு ஹை லெவல் கோடு எழுதுவோம். ஓகேவா? இந்த ஹை லெவல் கோடை ஜேவிஎம் யூஸ் பண்ணிவிட்டு மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுவோம். மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த கோடை நம்மளோட கம்பைலரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். கம்பைலர் எக்ஸிக்யூட் அப்படின்ற ஒரு வேலையை பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும். இப்படி தான் நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒர்க் ஆகுது.
ஓகேவா? ஸோ இதுக்கு நடுவில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஜாவா படிக்க வந்திருக்கோம் இல்லையா? ஜாவா படிக்க வந்திருக்கும் போது இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் எதுக்கு நம்ம ஜாவா படிக்கிறோம், எதுக்கு மற்ற லாங்குவேஜஸ் அதாவது C++லாம் படிக்காமல் எதுக்கு நம்ம வந்து ஜாவா படிக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஜாவாவோட கீ ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம். கீ ஃபீச்சர்ஸ் ஓகேவா? கீ ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ஓகேவா? பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னா ஓகே, இது நம்ம இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் ஒர்க் பண்ணும். இதுதான் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். இது நம்ம எப்படி எழுதலாம் ஷார்ட்டாக? works on all operating system. ஓகேவா? இப்போ என்ன நடக்கும், முன்னாடிலாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா C++லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும், அதாவது இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா விண்டோஸ்க்கு தனி கோடு, லினக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா லினக்ஸ்க்கு தனி கோடு. அதாவது சேம் நான் வந்து இப்போது ஒரு ஒர்க் பண்ண போகிறேன், அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நான் கோடு எழுதுகிறேன். அந்த சேம் கோடையே நான் விண்டோஸ்க்கு தனி கோடு, லினக்ஸ்க்கு தனி கோடு, மேக்கு தனி கோடு, அப்படி 3 வகையாக கோடு வந்து எழுதுகிறோம். ஓகேவா? அது வந்து நமக்கு நிறைய டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. அந்த டைம் கன்சியூமிங்கை கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த ஜாவாவில் நம்ம ஒரு கோடை நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கோடாக நம்ம கன்வெர்ட் பண்ணிப்போம். கோடு வந்துட்டு ஆப்ஜெக்ட் கோடாக கன்வெர்ட் பண்ணிக்குது. ஆப்ஜெக்ட் கோட் ஆர் பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஆப்ஜெக்ட் கோட் ஆர் பைட் கோட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கோடு வந்துட்டு 0s and 1s தான் இருக்க போகுது. ஓகேவா? இந்த கோடு வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லேயும் வந்து இந்த கோடு வந்து ஒர்க் பண்ணும். அதாவது இப்போ நான் விண்டோஸில் ஒரு கோடு எழுதுகிறேன். ஓகேவா? விண்டோஸில் நான் எழுதுகிற கோடு நான் கம்பைல் பண்ணிவிட்டு JVM யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கோடாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த கோடை வந்து நான் வந்து லினக்ஸ் ஆர் மேக்கில் வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஃபைல் மட்டும் ஷேர் பண்ணி அந்த கோடை ரன் பண்ணால் மட்டும் போதும். அந்த கோடு வந்து அது அப்படியே வந்து ரன் ஆகிடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். இப்போ நம்ம இது ஏன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் OOP இது வந்து நம்ம இப்போது நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதே ஒர்க் வந்து நான் திரும்ப பண்ணணும், ஆர் வந்துட்டு இந்த ஒர்க்கோட கோடு வந்துட்டு எனக்கு வேறு ஒரு ஒர்க்கில் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சமைக்க போகிறேன். ஓகேவா? நான் வந்துட்டு பிரியாணி செய்ய போகிறேன் அப்படின்னா, பிரியாணி செய்கிறதுக்கும் எனக்கு ஆனியன் கட் பண்ணணும், பிரிஞ்சால் செய்கிறதுக்கும் எனக்கு வந்துட்டு ஆனியன்லாம் கட் பண்ணணும். ஸோ ஆனியன் கட் பண்ணுறது ஒரே ஒரு வேலை தான். அந்த வேலையை நான் பிரிஞ்சாலுக்கும் செய்யணும், பிரியாணிக்கும் செய்யணும். ஓகேவா? ஸோ ஒரே வேலையை வந்து நான் நிறைய தடவை பண்ணும்போது அந்த இடத்துல ரீயூசபிலிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. ஓகேவா? ரீயூசபிலிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. இந்த கான்செப்டுக்காகவும் அதுக்கப்புறமா இப்போது நான் ஆனியனுக்கும் ஒரு தடவை நான் கோடு எழுதி ரன் பண்ணணும். ஐ மீன் பிரியாணிக்கும் ஒரு தடவை கோடு எழுதி ரன் பண்ணணும், அண்ட் பிரிஞ்சாலுக்கும் ஒரு தடவை கோடு எழுதி ரன் பண்ணும்போது
நமக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமாகுது. அப்போ என்ன ஆகுது, நம்ம கோடோட லைன்ஸ் வந்து நமக்கு பெருசாக போகிறதுனால நம்மளால் அதை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியல. அண்ட் ஃபார் மேனேஜிங் இதுக்காகவும் தான் நம்ம வந்து ஊப்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ஊப்ஸில் 4 பில்லர்ஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் இந்த 4 பில்லர்ஸும். எந்த இன்டர்வியூவில் போனாலும் இந்த ஊப்ஸ் இல்லாமல் கொஷின்ஸே இருக்காது ஜாவா ரிலேட்டடாக. ஜாவா மட்டும் இல்லை, C++, பைத்தான், எந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டாலும் ஆப்ஸ் இல்லாமல், இந்த 4 பில்லர்ஸோட கொஷின்ஸ் இல்லாமல் இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணவே முடியாது. அவங்க இந்த கொஷினை கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு எதுக்கு நம்ம ஜாவா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, செக்யூர். இது வந்து ஒரு வைரஸஸ் இல்லாமல் சேஃபாக வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் ரன் பண்ண முடியும். அதுக்காக நம்ம வந்து ஜாவா வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ரோபஸ்ட்னா இப்போ நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணாலுமே, இப்போ நம்ம கோட் எழுதுகிறோம், அந்த கோடில் ஏதாச்சும் வந்து எரர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கோடை வந்துட்டு நம்மளால் ஈஸியாக இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும் நம்மளால். ஓகேவா? ஸோ இந்த காரணத்தினால தான் நம்ம வந்து ஜாவா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இதோட நமக்கு வந்து போதும். இனிமேல் நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி என்விரான்மெண்ட் செட் பண்ணணும், எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஜாவா கோட் எழுதணும், என்ன மாதிரி என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணணும், அண்டு அதோட சின்டாக்ஸ், வேரியபிள்ஸ், கண்டிஷன்ஸ், எப்படி கோட் எழுதணும், எல்லாமே வந்து நம்ம ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டுடேஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.